நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ். கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப எளிதாக அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்னா, கோவை மக்களுடைய அந்த மொழி நடையை ரொம்ப உதாரணமாக சொல்லுவோம். இங்கே வாங்க போங்க அப்படிங்கிற முறையில் ஒவ்வொருத்தங்களையும் ரொம்ப மரியாதையாக அழைக்கக்கூடியது இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. அது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பகுதிகளா இருக்குது. குறிப்பா சொல்லப்போனா, இந்த கோவையில ரொம்ப ஒரு குடிநீர் தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது சிறுவாணி ஆற்றுடைய அந்த குடிநீர் தான். இந்த சிறுவாணி நீருடைய சுவை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப இனிப்பாவே இருக்கும். நீங்க இந்த தாமிரபரணி நீர் எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ, அதே மாதிரி சிறுவாணி நீரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான நீர் அப்படிங்கிறது இந்த கோவையில வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு சிறப்புத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, சிறுவாணிய நம்ம மறந்துட்டு கோவைய பத்தி பேச முடியாது. அந்த அளவுக்கு இந்த சிறுவாணி குடிநீரும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவைக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோவையில மேற்கு எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் கோயிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான இந்த கோவைக்கு ஒரு அடையாளமா திகழ்கிறது. இந்த கோயில்ல முருகன் மூலவரா அமைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவையுடைய இன்னொரு மேற்கு எல்லையில பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரி மலைன்னு ஒரு மலை அமைஞ்சிருக்குது. இந்த மலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவைக்கு ஒரு முக்கியமான அடையாளமா இருக்குது. இந்த வெள்ளிங்கிரி மலை ஆண்டவர் கோயில் பார்த்தீங்கன்னா, அடிவாரத்துல வெள்ளிங்கிரி மலை ஆண்டவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல மலை ஏறி போய் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட 7 மலைகள் ஏறி 7வது மலையில சுயம்புலிங்கமா அமைஞ்சிருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசத்துல மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே இந்த மலையேற்றத்துக்கு வனத்துறை அனுமதி கொடுக்குறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தமிழகம் மட்டுமல்லாம இந்தியாவிலிருந்து நிறைய பக்தர்கள் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த வெள்ளிங்கிரி மலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவை மாநகரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா இருக்குது. அது மட்டுமல்லாம இந்த கோவை அப்படின்னு பார்த்துட்டா, இந்த கோவை டவுன் ஹால் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணிக்கூண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடையாளம் மிக்க ஒரு பகுதியா தான் இருக்குது. இந்த மணிக்கூண்டை விட்டுட்டு எந்த ஒரு திரைப்படங்கள்லையும் கோவைக்கான அடையாளத்தை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்த கோவையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணிக்கூண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அடையாளமா திகழுது. அது மட்டுமல்லாம பொள்ளாச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்குது. இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய அடையாளங்கள் இந்த கோவை மாவட்டம் தனக்குள்ள வச்சிருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பின்னிங் மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்குது. அதோட இந்த கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளாண்மை மிகுந்த ஒரு மண்டலமா இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தென்னை விவசாயம் இந்த பகுதியில ரொம்பவே பிரசித்தி பெற்றது. பொள்ளாச்சி இளநீர் அப்படின்னு சொல்லிட்டாலே அதன் சுவை தமிழக அளவுல ஒரு பிரபலமான ஒரு இளநீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு சிறப்பை வச்சிருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த கோவை மாவட்டம். அப்படி இந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு காவல் தெய்வமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோணியம்மன் கோயில் தாங்க. இந்த கோணியம்மன் கோயிலை தவிர்த்துட்டு கோவை மாநகரத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கோவை மாநகருக்கும் கோணியம்மன் கோயிலுக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவை மாநகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோணியம்மன் கோயில் தான் இந்த மாநகரத்துடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்ப பக்தியோட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோணியம்மனை வழிபடுறாங்க. இந்த கோணியம்மனுடைய இந்த கோயிலுடைய திருவிழா ஆரம்பமாகி நடந்துட்டு வருது. இன்னைக்கு இந்த கோயில்ல தேரோட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இந்த கோணியம்மன் கோயிலுடைய வரலாறு என்ன? இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு ஒரு நீண்ட கால வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோணியம்மன் கோயிலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி
கோயம்புத்தூரை பற்றியும் நம்ம பேசிடலாம். இந்த கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே இந்த கோவை மாவட்டம் வந்துட்டு கொங்கு நாட்டுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்குது. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவேந்தர்களும் தனக்கான ஒரு நிலப்பரப்பை வச்சு இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த கொங்கு நாடு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு தனித்த நிலப்பரப்பை வச்சிருந்தது இந்த கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்துல இந்த கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியா இருக்குது. இந்த அடர்ந்த வனப்பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் இருளர் இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வந்துட்டு நிறைய பேர் இந்த கோவை மாநகரத்தில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இருளர் இனத்துல கோவன் அப்படிங்கிற ஒரு தலைவன் இருக்கிறாரு. அந்த கோவன் அப்படிங்கிற ஒரு தலைவன் தான் வந்துட்டு புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரை தலைமையிடமா கொண்டு இந்த இருளர் மக்களை ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. அந்த கோவனுடைய தலைமையில இந்த புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து ஆட்சி புரியப்பட்டதால கோவன் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூற்றும் இருக்குது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கோசர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. கோசன் புத்தூர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. அது பின்னால மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னுலாம் வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கோவன் அப்படிங்கிற இருளர் குடி தலைவன் வந்துட்டு புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை தலைமையிடமா வச்சு ஆண்டுட்டு இருந்ததால அந்த பகுதிக்கு கோவன் புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னால கோயம்புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு ஒரு வரலாற்றை சொல்றாங்க. இந்த இருளர்குடி தலைவனான கோவன் வந்துட்டு தன்னுடைய மக்கள் வழிபடுவதற்காக ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக ஒரு இறை வழிபாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல ஒரு அம்மனை ஒரு சிலையா வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. அந்த அம்மனுக்கு கோணியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அழைச்சிட்டு வர்றாங்க. கோணியம்மன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசன் அப்படின்ட்டு, அப்போ அந்த அரசனுக்கே அம்மனா இருக்கக்கூடிய ஒரு அம்மன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோணியம்மனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த வழிபாடு வந்து வழக்கொழியுது. இந்த கோவன் அப்படிங்கிற அந்த தலைவனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த நிலத்தை ஆட்சி செய்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இளங்கோசர் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இந்த கோவன் புத்தூரை வந்து ஆட்சி புரிகிறாரு. இந்த காலகட்டத்தில் சேர மன்னர் ஒருத்தர் வந்து இந்த கோவன் புத்தூரை வந்து தாக்க வர்றாரு. அந்த சேர மன்னன் கிட்ட இருந்து இந்த கோவன் புத்தூரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இளங்கோசர் அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த கோவை புத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு கோட்டையை கட்டி தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக இவர் ஒரு இடத்த தேர்வு செய்கிறாரு. அந்த இடம் எங்கே அப்படின்னா இப்போ வந்து டவுன் ஹால் பகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஒரு மண்ணாலான ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டைக்குள்ள தன்னுடைய மக்களை வச்சு பாதுகாத்து இந்த சேர மன்னன்கிட்ட தாக்கு பிடிச்சி எதிர்த்து நிற்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சேர மன்னன்கிட்ட இருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகவும் தனக்கான ஒரு காவல் தெய்வம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கோட்டையுடைய வளாகத்திலேயே ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயில்ல ஒரு அம்மன் சிலையை வச்சு அந்த அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா கோணியம்மன் அப்படின்னு பேர் வச்சு வழிபாடு செஞ்சு நடத்திட்டு வர்றாரு. இந்த இளங்கோசர் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டவுன் ஹால் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலில் வழிபாட்டை துவங்கி வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சங்கனூர் பள்ளத்துக்கிட்ட அமைஞ்சிருக்கக்கூடிய கோணியம்மன் கோயில் தான் ஆதி காலத்தில் இந்த இருளர்குடி தலைவனாக இருந்த கோவன் அப்படிங்கிறவரால் வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்த கோணியம்மன் இருந்த இடம் அப்படிங்கிறாங்க. இரண்டாவதா இந்த இளங்கோசர் அப்படிங்கிற மன்னன் வந்துட்டு இந்த சேர மன்னன் கிட்ட இருந்து இந்த கோவன்புத்தூர் மக்களை காப்பாற்றுவதற்காக வழிபாடு செய்ய புதிதாக கட்டி குடிபெயர்ந்த ஒரு இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோணியம்மன் கோயில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோணியம்மன் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கோணியம்மன் கோயிலுக்கு மேற்கு புறத்திலேயே பார்த்தீங்கன்னா கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுடைய காவல் தெய்வமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கோணியம்மன் கோயில் தான் இருக்குது. இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலை பற்றி நம்ம பேசும்பொழுது இன்னொரு சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கோயம்புத்தூர் வந்து ஒரு காலத்தில் கோவன் புத்தூர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டின் மூலமாக தான் வந்து இந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் கோவன் புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படிங்கிற விபரமும் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு இந்த கோணியம்மன் கோயிலும் இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் பார்த்தீங்கன்னா
தனக்குள்ள பழமையான அந்த சுவடுகளை வச்சிருக்குது. இந்த கோவை மாநகரத்துக்கு ஒரு அடையாளமா திகழுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். அந்த அளவுக்கான பழமை வாய்ந்த கோயில்கள் தான் இந்த 2 கோயிலுமே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோவை மாநகரத்துக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான கோயிலு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, காவல் தெய்வம் நம்ம சொல்லும் பொழுதே, காளியம்மன் அல்லது வந்து கொற்றவைய தான் வந்துட்டு கன்னெடுங்காலமா மன்னர்கள் வந்து வழிபடுவாங்க. அப்படி காளியம்மனுடைய ஒரு உருவமா தான் இந்த கோணியம்மனையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற கோணியம்மனுடைய திருத்தேர் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது. அந்த வழிபாட்டுல நீங்க போய் கலந்துக்குங்க. ஒருவேளை முடியலைனாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க கோணியம்மன் கோயில் போய் அங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு அவங்களுடைய அருள் பெற்றுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில மற்றும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.